ப்ரௌனி செஞ்சு தருவாளாமா? எதுக்கு? எங்க ஆபீஸ்ல அதுதான் கேட்டாங்க 2-3 பேர். என்ன எல்லாரும் கேட்டே இருக்காங்க ப்ரௌனி ப்ரௌனிட்டு. எப்ப சொன்னா செஞ்சு தருவேன். அக்கா இப்போ நான் உனக்கு 10 ப்ரௌனி செஞ்சு தரேன்னு வச்சுக்கோவேன். 10 அப்படியே 10 எனக்கே 10. சரி அதுதான் உனக்கு பத்தாது, அதனால தான் இப்போ நான் கேட்குறேங்க. பாரு உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ நான் 10 ப்ரௌனி செஞ்சு தரேன், நீயும் கிருத்திகாவை தவிர்த்து யாருக்குமே தரமாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இல்லை அப்படிங்கிறத மட்டும் நீ சிரிக்காம அம்மா சொல்லி வச்சுக்கோங்க, உங்களுக்கு 30 ப்ரௌனி செஞ்சு தரேன் உங்கள் கிளாஸ்க்கு. ஓகே. உண்மை இல்லையே. என்னதுக்கா புரியல? சிரிக்காம சொல்லு. உண்மை இல்லையே. இங்கேக்கா சிரிக்காம அம்மாவோட கண்ணை பார்த்து சொல்லு. நீ பார்க்காத நீ. நான் பார்ப்பேன், ஏன்னா நான் தானே செஞ்சு தருவேன். நீ பார்த்து தான் சொல்லணும். அம்மா பார்த்தா நான் சொல்லுவேன் இரு. சரி அப்போ அம்மா செஞ்சு தருவாங்க. உண்மை இல்லையே. சிரிக்க சொல்லு. ரைட்டாம்மா. லைட்டாக சிரிச்சாலும் கிடைக்காது. தெளிவா சொல்லு. உண்மை இல்லையே. அப்புறம் உண்மை இல்லையே, உண்மையா சொல்லுக்கா. உண்மை இல்லையே. சரி இங்க பாரு, இங்க பார்த்து நீ நிஜமா சொல்லு. நீ ஏன் தக்காவை தவிர்த்து வேற எல்லாத்துக்கும் நீ கொடுத்துட்டு தான் அந்த 10 ப்ரௌனி சாப்பிடுவேன்னு மட்டும். இங்க பார்த்து உண்மை. இப்போ எனக்கு கொண்டு போறதா எனக்கு. இப்போ நான் கொண்டு போய் உங்கள்கிட்ட கொடுக்குறேன்னு வச்சுக்கோவேன், நீங்க 2 பேரும் தான் சாப்பிடுவீங்க, ஓகேவா? இல்லை எல்லாருக்குமே தருவேன். சரி அம்மா சொல்லு. கப்பு நிறைய எடுத்துட்டு போயிட்டு பிரியாணி இல்ல ப்ரௌனி அன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு இவளே சாப்பிட்டு வந்து 4-5 என்ன எடுத்துட்டு போனா. எடுத்துட்டு போயிட்டு நீ என்ன பண்ண? குடுக்கல, மறந்துட்டேன், நானே சாப்பிட்டேன் அப்படி சாப்பிடலைமா? மட்டும் தான் சாப்பிடுவீங்க. நீ சிரிக்காமையே சொல்லவும் மாட்ட. இந்த ஜென்மத்துல உனக்கு ப்ரௌனி கிடைக்கவும் செய்யாது. சரியா? அதுதான் அதை பத்தி யோசிக்கவே வேண்டாம். வேலை